சென்னை வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான காட்சியை தற்போது நம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக தற்பொழுது வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் பொதுத் தலைவர் RB உதயகுமார் பேசி வருகிறார். குறிப்பாக 16 தீர்மானங்கள் இன்றைய தினம் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன்படி முதல் தீர்மானமாக பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கேற்ப ஒன்றிணைந்து திமுக அரசை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைக்கும் தீர்மானத்திற்கு பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னிறுத்துவதாக தற்பொழுது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அடிப்படையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பொதுக்குழு சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேலம், கோவை, மதுரை ஆகிய மாநகரங்களில் பஸ் போர்ட் வசதி அமைக்க வலியுறுத்தலானது இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது தொடர்மழை காரணமாக வெள்ளம், புயல், காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளும் மழையை மக்களை காக்க வேண்டும் என திமுக அரசு செயல்படவில்லை என்றும் இது தோல்வி அடைந்திருப்பதாக ஒரு தீர்மானத்தை அதிமுக சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடமாகும், மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமையை என்கிற அடிப்படையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை அதிமுக வரவேற்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகள் விளைவித்த நெல்லை உரிய காலத்தை கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை அதிமுக சார்பில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேலும் விவசாயிகளை காப்பாற்ற திமுக அரசு முற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று சம்பட்டம் அடித்துக் கொள்வோருக்கு வெந்நீரையும் விவசாயிகள் கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 7வதாக அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் குறையும் முதலீடுகள் என்கிற அடிப்படையில் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் என அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள், இளம் பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பு பெண்களும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறனற்ற போக்கிற்கு கண்டனம் என அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. படுபாதாளத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலும் திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எடுத்துக்காட்டு என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடப்பதாகவும் தொடரும் கொலை, கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற இந்த குற்றங்களால் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் அரசு என்று ஒரு தீர்மானத்தையும் அதே போன்று பொம்மை முதலமைச்சர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று 525 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அளித்திருந்தது. ஆனால் வெறும் 150 குறைவாகவே இந்த திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் குளறுபடிகள் இருப்பதாகவும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இந்த தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர் என பொதுக்குழு கூட்டத்தில் அதே போன்ற தீர்மானத்தில் அதிமுக சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யத்தை திகழும் திமுக அரசிற்கு கண்டனம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சமூக நீதியை காவல் கேட்கும் திமுக அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து
தமிழ்நாடே வெட்கி தலை குனிகிறது என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது அதாவது ஜாதிகளற்ற சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர்களின் கொள்கைகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றிற்கு மாற்றாக பட்டியலினத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்தும் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக ஒரு கடும் கண்டனத்தை அதிமுக சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிய தென்னக ஜாதிகளின் இணைப்பு மற்றும் கோதாவரி காவிரி இணைப்பையும் உள்ளிட்ட பல்வேறு திட்டத்தை செயல்படுத்த தவறி இருப்பதாக திமுக அரசு தவறியுள்ளது என அதிமுக தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டுவதாக சொல்லும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தவறியதும் திமுக அரசு என்று ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டி ஃபெயிலியர் மாடும் திமுக அரசு தான் என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக அதிமுகவின் துணைத் தலைவர் RB உதயகுமார் வாசித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.